இங்கிலீஷ்காரங்க சேனல்லலாம் காட்டுறாங்களே, அந்த மாரி வந்து தேங்காய சுடுறதுக்காக தேங்காய க்ளீன் பண்ணுறதுக்கு பீலர வச்சு க்ளீன் பண்ணா, அந்த டெக்னிக்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம தமிழ்காரங்க டெக்னிக் தான் தான் கரெக்ட்டுன்னு சொல்கிற மாரி, தேங்காய இந்த மாரி தரையில போட்டு உருட்டுறாதாங்க நல்லா பால் மாரி நம்மளுக்கு ரெடி ஆகி கிடைக்குது. இந்த மாரி நம்ம செய்வோங்கிறதுக்காக பழமொழி எழுதி வச்சாங்களா? இல்ல பழமொழி எழுதுனதுக்காக நாம செய்கிறோமா? அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு தலைய சுத்தி மூக்குத்தொட்ட கணக்கா 2 விதமா தேங்காய வந்து க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கு மஞ்சளும் தடவி, பூரணத்தையும் போட்டு, குச்சியும் கட் பண்ணி, உள்ள எல்லாம் வந்து செட் பண்ணதுக்கப்புறம், தேங்காய் ஓட வச்சே தேங்காய் சுடுறோம் பாருங்க. அங்க நிக்கிறோம்டா நம்மலாம் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு கர்வத்தோட, நல்லா யார் தேங்காய் முதல்ல வெடிக்குதுன்னு போட்டியும் போட்டு நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் விநாயகரை போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, கோயிலுக்கு போறதுக்குள்ளேயே இந்த குச்சியில இருக்க தேங்காய் வந்து கழண்டு விழுந்தக்கூடாது விநாயகர்னு போற வழியெல்லாம் விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு, அங்க போய் ஒரு சுத்து சுத்தி விநாயகருக்கு தோப்புக்கரணத்தையும் போட்டு வேண்டிக்கிட்டு, வீட்டுக்கு வந்து எப்படா உடச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு, வீட்டில் இருக்க விநாயகருக்கும் வந்து அதை வச்சு படைச்சதுக்கப்புறம் உடைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த தேங்காய் சாப்பிடும்போது எந்த பார்ட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, அந்த கருப்பான பார்ட்டு தாங்க ஹைலைட்டு. அதில் கொஞ்சம் பூர்ணத்தை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.